தீராத தலைவலியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து போகும் லாபச்சனியால். நல்லவனா இருந்தா போதாது, நாம நல்லா இருக்கணும். அப்படி நீங்க நல்லா இருக்க போகின்ற ஒரு காலகட்டம் லாபச்சனியால் ஏற்படுகிறது. மறைக்கப்பட்ட ரகசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். இன்றைய பதிவுல ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பெயர்ச்சி மற்றும் சனி பார்வையால் உங்களுக்கு கிடைக்க போகும் நல்ல பலனை பற்றி பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நல்லதே நடக்கும் போது நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம். நம்ம சேனல்ல ஏற்கனவே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலனை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கொடுத்துற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுநர் ஆஃபர் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. உடனே நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, விதிக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் மார்ச் மாசம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து பயிற்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போக போறாரு. உங்களுடைய ரிஷபத்திற்கு அந்த மீனம் என்பது 11ஆம் வீடு லாபஸ்தானம். சோ இப்போ உங்களுடைய ரிஷப ராசியில குரு பகவான் இருக்கிறார். ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்க. தனிமை, தலைமறைவு, விரக்தி போன்ற ஒரு காலகட்டத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அந்த ஒரு காலகட்டம் மே மாதம் முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா மே மாதம் குருவோட பயிற்சி ஏற்பட்டு மிதுன ராசிக்கு போயிருவார். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை விமோசனம் கண்டிப்பான முறையில் உண்டு. மேலும் லாபச்சனி சனிவான் இந்த 11ஆம் வீடு மீனத்துல வந்து அமர்றாரு இல்லையா, சனிவான் இருக்கின்ற இடத்தை விருத்தி பண்ணுவார். ஓகேங்களா, பார்க்கின்ற இடத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துவார், ஆனா இருக்கின்ற இடத்தை விருத்தி பண்ணுவார். 11ஆம் வீடு லாபஸ்தானம். பொதுவா சனி பகவான் 3, 6, 11 போன்ற இடங்களுக்கு வரும்போது நல்ல விஷயத்தை அள்ளி கொடுப்பார். ஓகேங்களா, ஸோ அந்த விதத்தில் இப்போ 11ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்கிறாரு. தீரப்போகின்ற பிரச்சனை என்னன்னா, முதல்ல இந்த பணப்பற்றாக்குறை, கடன் பிரச்சனை, பொருளாதார சிக்கல், சரியான ஒரு வேலை தொழில் அமையல, என்னுடைய வாழ்க்கை துணைக்கு சரியான உத்தியோகம் அமையல, ஒரு தொழில் அமையல அப்படின்னு இந்த வேலை தொழில் வருமானம் வரவு லாபம் இதை அடிப்படையாக கொண்டு பல வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எப்போ என் பிரச்சனை தீருன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கும் விதமாக இந்த லாபச்சனி உங்களுக்கு அமையுது. வருமானத்தையும் நிரந்தர வேலையும் நிம்மதியான ஒரு தொழிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு இந்த சனிவான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ லாபச்சனியில் இது கண்டிப்பா நடக்கும். ரெண்டாவது, பணம் கொடுக்கல் வாங்கல், கடன் சம்பந்தமான பிரச்சனை கண்டிப்பா குறையும் மறையும். கடனால் ஏற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தீரும். சொத்துக்கள் தகராறு இருந்தா அந்த தகராறு ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வந்து பங்கு தாராளமான முறையில் இந்த சட்டம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் ஷேர் ஆனது வசூலாகும். உங்களுடைய பணம் இன்னொருத்தவங்கள்ட்ட களவு போயிருக்கு, திருடு போயிருக்குது, இன்னொருத்தவங்க வாங்கிட்டு தரமாட்டேன்றாங்க. உங்களுடைய பணம் ஏதோ ஒரு வழியில நீங்க யார்கிட்டயும் கொடுத்து ஏமாந்துட்டீங்க, அதனால ஒரு கடன், அதனால ஒரு பிரச்சனை தவிக்கிங்கன்னா அப்படிப்பட்ட பணம் கிடைப்பதற்கு யோகம் உண்டு. தலைமறைவாக இருந்த உறவுகள் அல்லது பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. மிக முக்கியமா செகண்ட் மேரேஜ், ரிஷபராசியில பிறந்த நண்பர்களுக்கு கண்டிப்பா அந்த திருமண வாழ்க்கை, முதல் திருமண வாழ்க்கை சரியா அமையலைங்க, 2வது திருமண வாழ்க்கை நல்ல விதமா அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 2ஆம் கட்ட திருமணம் நல்லபடியா நடக்க போகுது. காதல் தோல்வி அடைந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைத்து கரம் பிடிக்க போகிறீர்கள். ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்படி நன்மையை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் பார்வையினாலும் சில மாறுதலை கொடுக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை நடக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்லுவாங்க. சனிக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. இப்போ ரிஷபராசியான உங்களை 3ஆம் பார்வையா சனிவான் பார்க்கிறாருங்க. ரிஷபராசிக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். ஸோ மற்ற ராசியினர் மீது சனிவான் செலுத்தக்கூடிய பார்வை வேறு. இந்த ரிஷபராசி துளாராசிக்காரங்க மீது அவருடைய பார்வை செலுத்துவது வேறு. ஏன்னா ராசிநாதனான சுக்கிர பகவான் சனிக்கு நட்பு கிரகம். ஓகேங்களா, ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பா 3ஆம் பார்வை உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, கண்டிப்பா கொஞ்சம் பாதகமான பலனை கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு திருமணமாகும். ஸோ வாழ்க்கை துணைக்காக சில விஷயங்கள் மெனக்கெடுவீங்க. இனிமே பொறுப்போடு இருக்க வேண்டும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். ரகசியங்களை மறைக்க முடியாது, எல்லாருக்கும் ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஓகேங்களா, ஸோ வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படும். கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். அதே போல இந்த குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துக்கணும், இந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். ஆனா அதே குழந்தைகள் மூலமாக இப்போ குழந்தை பெற்றால் என்ன செய்யணும், தூக்கம் கெட்டு போயிடும், உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனை வரும் இல்லையா, அது இயல்பு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதாவது கூடுதல் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும். அதே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு புதிய ப்ரமோஷன், பதவி உயர்வுன்னு சொல்லி பெரிய பொறுப்புகளை கையில கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு ரெஸ்ட்ன்றது இல்லாம போகக்கூடிய சூழல் உண்டு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ஏற்படும்.
அடுத்தபடியா நேரடி 7ஆம் பார்வை என்பது கன்னிராசியில பதிவு, உங்களுடைய ரிஷபராசிக்கு அது 5ஆம் வீடு. ஓகேங்களா? நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த காதல் தோல்வி அடைந்தவர்களுக்கு சரியான நபரை கரம் பிடிக்கிற ஆகிய சனிவன் உயர்படுத்தி கொடுப்பார் திருமண வாழ்க்கையில. அதே போல செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிக்க வைப்பார். பிள்ளைகள் வழியில ஒரு நல்ல ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கும். அதே போல உங்களுடைய பெயர், நீங்க நல்ல வேலை பார்ப்பீங்க, நல்ல திறமைசாலி அப்படின்ற மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்த வைக்கும். கலைத்துறையில் ஹார்ட் ஒர்க் இருக்கும், உழைப்பை போடுவீங்க கண்டிப்பா. ஸோ 5ஆம் வீடு அப்படின்றது பிள்ளைகளை குறிக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை. சரிங்களா? ஸோ ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு சொல்லுவாங்க, அதாவது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே ஏமாந்த உறவுகள், எந்த உறவுகளால் நீங்க ஏமாற்றப்பட்டீர்களோ அந்த உறவுகள் அல்லது நண்பர்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதில் ஏமாந்தீங்களோ அந்த விஷயம் திருப்பி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து போகும். ஸோ நீங்க கவனமா இருந்துக்குங்க, திருப்பியும் ஏமாறாமல் இருப்பதற்கு. ஆசை பேராசை காட்டி உங்களை ஏமாற்ற இன்னும் அந்த நபர்கள் உங்களை சுற்றி தான் இருப்பாங்க, உங்களை விட்டு விலகி போயிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல கொஞ்சம் நீங்க விழிப்புணர்வு இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து 10ஆம் பார்வையா தனுசு ராசி மீது செலுத்துகிறார். உங்களுடைய ரிஷபத்திற்கு அது 8ஆம் வீடு. இதுதாங்க ரொம்ப ரொம்ப யோகம், நல்ல விஷயம். ஏன்னா 8ஆம் வீடு வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனை சண்டை சச்சரவு இவை அனைத்தையும் குறிப்பது. அதை அனைத்தையும் தவிடுபடி ஆக்கிறாரு இந்த சனி பகவான். ஸோ சனிவன் பார்த்து அதை அழித்து கட்டுப்படுத்துறாரு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, குரு பகவான் மே மாசத்துக்கு அப்புறம் 2ஆம் வீடான மிதுனத்துக்கு போறாருன்னு சொன்னேன் இல்லையா? குருவுடைய பார்வையும் அந்த தனுசுக்கு பதியுது அந்த 8ஆம் வீட்டுல. அப்போ வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு தகராறு நாள், அந்த பிரச்சனையினால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. பல வருட போராட்டம் முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது, தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. பல வருட உழைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயரை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பல தடவை ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஒரு படிப்பா இருக்கட்டும், ஒரு வேலையா இருக்கட்டும், பெரிய ஒரு கம்பெனிக்கா இருக்கட்டும். ஸோ அதுல இப்போ உங்களுக்கு ஏற்றபடி வாய்ப்புகளுக்கு உண்டான கதவுகள் திறக்கப்படும். சரிங்களா? மாங்கல்ய பிரச்சனை கண்டிப்பா தீர்ந்து போக போகுது. மாமியார் வீட்டு பிரச்சனை, கணவர் வீட்டு வழியில் ஒரு பிரச்சனை, ரிஷபராசிக்கு அது தீரும், மாறும். ஸோ இதனால ஒரு நல்லது நடக்கும். அதே போல சேவை மற்றும் வெளிநாடு, அதாவது சமூக சேவை, சேவை அடிப்படை தொடர்புடைய மருத்துவத்துறை அல்லது காவல்துறை அல்லது ஆன்மீகம் போன்ற துறைகளிலும் உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் சம்பளம் லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே போல வெளிநாடு சம்பந்தமான துறைகளிலும் பண லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ பல இன்சூரன்ஸ் பணம், இந்த பிஎஃப் பணம் அல்லது நிலுவையில் நின்ற பண வரவுகள் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ஷேர்கள் வந்து சேரும். ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இங்கே ஜாஸ்தியான முறையில் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த ஒரு நேரத்தில் ரிஷபராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், கையில வரக்கூடிய வருமானத்தை, லாபத்தை நீங்க ஆடம்பரத்திற்காக, அழகிற்காக, கௌரவத்திற்காக செலவு செய்யாமல் இருந்தாலே போதும். சேமிப்பானது உங்களுக்கு உயரும். அசையா சொத்துக்கள் மீது அந்த முதலீடு பண்றது நல்லது. சரிங்க, சொல்றதெல்லாம் ரைட்டுங்க. பணம் வருமா? கண்டிப்பா வந்தே தீரும். ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், அந்த மாதிரி காசு பணம் வரும்போதே சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டியது அது உங்களுக்கு அவசியமாக உங்களுக்கு இருக்க போது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். வாய்ப்பை பயன்படுத்திங்க. மேலும் லாபச்சனி காலகட்டத்தில் கால பைரவர் அஷ்டமதி என்று வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை உங்களுக்கு பயக்கும். அந்த வழிபாடை தவறாம நீங்க பண்ணிக்கங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய பதில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி படம் நிச்சயமா உங்களுக்கு பயன்படுவதற்கு பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பிள்ளைக்கான பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் நல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.